Hi friends, this is Nandini. Welcome to my channel Cook with AKIL. இன்னைக்கு நம்ம சேனல்ல சுலபமான முறையில் தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது தக்காளி தொக்கு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இதில் 1/2 கிலோ தக்காளியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தொடச்சிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த எண்ணெயில் இந்த தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லெண்ணெய் சேர்த்து இந்த தொக்கு பண்ணினாதான் அதோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நல்லெண்ணெயே சேர்க்க பாருங்கள். இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி, நீங்கள் கையில் நல்லா அமுத்தி பிடிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு வரும் புளி. அந்த அளவு புளியை நம்ம இப்போ இந்த தக்காளியோடு சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த தக்காளி புளியும் சேர்ந்து எண்ணெயில் நல்லா சுருண்டு வதங்கி வரும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளியும் புளியும் நல்லா எண்ணெயில் நல்லா மசிய வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதை ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தக்காளி தொக்குக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கொடுக்கறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 6 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 15 பல் பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் முழுசாக போடுறதை விட. இதில் 2 காஞ்ச மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்புக்கு போடுற கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த கடலைப்பருப்பும் அந்த பூண்டும் எண்ணெயிலேயே நல்லா வதங்குற அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி விடணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி புளி விழுதை நம்ம சேர்த்து வதக்கிடலாம். இப்போ நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கோங்க ஒரு நிமிஷம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் சேர்த்துருக்கேன், எனக்கு கொஞ்சம் கலர் கொடுக்கறதுக்காகவும். இப்போ இது கூடவே வறுத்தரைச்ச வெந்தய பொடி, அதாவது வெறும் சட்டியில் போட்டு வெந்தயத்தை பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த வெந்தய பொடி ஒரு 1/2 டீஸ்பூனும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்குலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் நம்ம சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து இந்த தக்காளி தொக்கு பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், தக்காளி தொக்குலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு சுருண்டு வதங்கி வந்துருச்சு நமக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் இது கெடாமல் இருக்கும். நம்ம இந்த தொக்கில் ஈரம் படாமையும் பார்த்துக்கணும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.